ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃபுட் விளையாட போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடினதே இல்லை, ஆனால் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன். ரோப்ளாக்ஸ்லேயே மோஸ்ட் பாப்புலர் பெஸ்ட் கேம்லாம் சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். ஸோ வந்து நான் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்தேன் எப்படி விளாட்றதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு கொஸ்ட் மட்டும் பண்ணேன், அதை ரெக்கார்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோ ஃபைல் வந்து எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்னென்னா நம்ம லெவல் 8 இருக்கோம். அப்புறம் 1300 வந்து மணி இருக்குது நம்மகிட்ட. நம்ம இந்த சேலஞ்சை ரோபக்ஸ் இல்லாமல் மேக்ஸ் லெவல் எடுத்து போக போகிறோம், எல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்து. ஸோ நம்ம இப்போதைக்கு கையிலே சண்டை போடுறதுனால ஒரு ஸ்வாட் வாங்கிடலாம். ஸோ எனக்கு அவ்வளோவா இந்த கேம் பற்றி தெரியாது. ஸோ இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் அப்புறமே சொல்லணும். ஸோ யாராவது நம்ம கூட விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு கொஸ்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்ட் பண்ணி ஒரு 15 லெவல் வந்த அப்புறம் அடுத்து தைலாண்ட் போகலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்ட்டை முடிச்சிடலாம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். இந்த கொஸ்ட்டு இருக்கு. ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் இன்னும் எனக்கு இதாகலை. என்னால் இந்த கண்ட்ரோல்ஸ் தான் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அந்த போக போக பழகிக்கலாம். ஐயோ ராரா. ஸோ எல்லோரும் ஒரே இந்த கண்ட்ரோல்ஸ் தான் கைஸ் வரமாட்டேங்குது. ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல சேர்த்துட்டு அப்புறம் அடிக்கலாம் கைஸ் எல்லோரையும். இப்போ எட்ரா கத்திய வாங்கடா 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 உங்களுக்காக தானே காத்துக்கணும். ஸ்வாடில் எதுவும் ஸ்டாட்ச் போடாததுனால இப்போதைக்கு நம்ம ஸ்வாடு ஸ்டாட்ச்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு அவ்வளோ என்னால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம். ஸோ அந்த கத்தானாவும் நல்லா தான் இருக்குது, அந்த சவுண்டு நல்லா இருக்குது கைஸ் அந்த கத்தானா வச்சு சண்டை போடும்போது. ஸோ ஃபஸ்ட் இப்போ இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அடிச்சிடலாம். ஸோ இதே காட்டி வீடியோ போர் அடிக்கல. நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கோட வீடியோட கோல் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் அட்லீஸ்ட் நம்ம வந்து லெவல் 50 போகணும் கைஸ். ஐயோ ஐயோ தம்பிடுறாப்பா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு லெவல் 50 போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 4 கொஸ்டின் முடிச்சுட்டு ஒரு லெவல் 20 வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த பைரேட் வில்லேஜ்லேயும் கிரைண்ட் பண்ணிட்டுருந்தேன், ஆனால் அவ்வளோ லெவலில் இல்லை. ஸோ ஜங்கிளுக்கு வந்துட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஜங்கிள் கொஸ்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து மங்கீஸ் கொஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மங்கீஸ் கொஸ்ட் எடுத்தால் அது எஸ். ஸோ எடுத்து போகலாம் இப்போது. ஆனால் எனக்கு இன்னும் இந்த கண்ட்ரோல்ஸ் அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, போக போக பழகிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மங்கி இருக்குது, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இது பண்ணதில் சில ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஏற்றி வச்சேன். ஸோ ஸ்வாடில் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேமேஜ் பண்ணி நம்பலாம். ஸோ ஏன்டா சும்மா நிற்கிற அடியாண்டா அண்ணே. ஐயோ இந்த மங்கி கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் இதெல்லாம் அடித்தா தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும். யாரா இவன் கைஸ்? யார் கைஸ் இவன்? ஆனால் அவன் ஸ்வாட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அது ஸ்வாட் மாதிரி இல்லை, மைன்கிராஃப்டில் வர ட்ரைடன் மாதிரி இருந்தது. அது நல்லா இருக்குது. அது எங்கே வாங்கணும்னு தெரில. ஸோ அது எங்கே வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க இதில். ஸோ அவங்களாம் நம்ம இப்போ கண்டுக்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாங்க. ஸோ இது மங்கி அவங்க அடித்து முடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம அடித்து முடிக்கணும். அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மங்கி நல்லா டேமேஜ் பண்ணுது. ஆமாம், நம்மளும் அந்த மங்கி கொஞ்சம் நல்லா தான் டேமேஜ் பண்ணுறோம். நம்ம முடித்தோம் அந்த மங்கியா. மங்கி இரு டேய் யாரா நீ? டேய் ஓசிக்கில் எடுக்காதரா, உனக்கு வேணும்னா நீயே சொந்தமாக போய் மங்கி அடிடா. ஏன்டா ஓசிக்கில் எடுக்கிற எல்லா கேம்லையும் இதே வேலையை வச்சுருக்கீங்க, ஓசிக்கில் எடுக்கிறது. பாருங்க திரும்ப வந்துட்டாங்க சிவன். ஐயோ டே அப்படி போயாண்டா, இது ஏன் கில்லடாமா தம்பி, இப்படி போய் விளையாடுப்பா. ஒருத்தாங்க சும்மா நம்மக்கிட்டே வந்து சீண்டிகிட்ருக்கான், ஒரு ஸ்கில் இருக்கிறதுலேயே குறியாக இருக்கான். நம்ம அவனை விட்டுட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு மங்கி இருக்கு. ஐயோ நான் மங்கி கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. மங்கி எவ்வளோ டஃப்பாக இருந்தால் அந்த மினிமாஸ்லாம் இருக்கான், கொரிலா கிங்கு, அவன்லாம் எவ்வளோ டஃப்பாக இருப்பான். அவன் இன்னும் ஸ்பெஷல் மூவ்லாம் யூஸ் பண்ணுவான்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ தான் லெவல் 12 வந்திருக்கான்.
ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஸ்வாடில் போட்டு வச்சிடலாம். எஸ் எஸ் நிறைய பேர் இருக்காங்க. 3 பேரை பார்த்து இந்த ஐலாண்டில் தான் இந்த ஃப்ரூட் ரோலர் இருப்பான்னு சொன்னாங்க. எல்லாம் அதனால தான் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ் காம்பேக்ட் இந்த கையில் சண்டை போட்டுட்டு நல்லா டேமேஜ் கொடுக்குது ஸ்வாடை விட. சரி நம்ம 4 monkeys முடிச்சாச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கைஸ் நான் ஒரு லெவல் 20 வந்துட்டு நான் அப்புறம் வரேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரூட் ரோலர்கிட்ட இந்த ஃப்ரூட் இருக்குது கைஸ். இது வந்து பிளேடு ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். இது சாப்பிட்லாமா? இது எப்படி சாப்பிட்றது? இட் சாப்பிட்றா ஈட் சாப்பிட்டு ஸோ யாரோ ரோல் பண்ணிட்டா இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போல். எஸ் கைஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு இது ஃப்ரூட் இருக்குன்னு ஃப்ரூட்டுக்காக தான் என்ன நினச்சேன்னா ஸோ வந்து 5000 ரூபா சேர்த்து வச்சு ராக்கெட் ஃப்ரூட் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ எதுக்கு ராக்கெட்டு, இந்த ஃப்ரூட்டே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொரில்லாஸ் கொஸ்ட் எடுத்துருக்கு. ஆனால் இந்த கொரில்லாலும் ஒரு தனி ஐலாண்டில் இருக்கும். அந்த ஐலாண்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எஸ் அந்த ஐலாண்டு எந்த பக்கம் இருக்குது எனக்கு வேறு ரெண்டர் ஆக மாட்டேங்குது சில விஷயம்லாம். அந்த ஐலாண்டு எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரில. நானும் இந்த இடத்த சுற்றி வராங்க. ஸோ அந்த ஐலாண்டே காணோம். எங்கடா அந்த ஐலாண்டா? அது அந்த ஐலாண்டா? ஓ கேஸ் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் தான் அந்த கொரில்லா கிங்கு கொரில்லாலாம் கொண்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே போகலாம். ஸோ நான் ஃபோனில் விளையாடுறதுனால அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. ஐயோ மறந்துட்டேன். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தின்னுட்டு நான் நீச்சல் அடிச்சிட்டேன். ஐயோ ஒரு 1 பீஸ் வேணாம் இருந்துட்டு இதை கூட மறந்துட்டேன். ஏய் என்னடா அது? பாம்பெலாம் இருக்குது. ஏய் என்னடா அது? சின்ன வயசு சும்மா பாம்பு பறக்குது. யாரையும் அவன் மறட்டலாம் விட்டுறான். ஸோ அவன்லாம் நமக்கு தேவையில்ல கேஸ். நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஐயோ மூளை வெறுத்தனமாக இருக்குது. டேய் நான் தானே இவனை இப்போ அடிச்சுட்டுருக்கேன். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் எந்த இது யூஸ் பண்ணுறான்னு தெரில. தெரிஞ்ச நம்மளுக்கு சொல்லுங்க கேஸ், நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐயோ சரி கேஸ் நான் ஒரு 4 கொஸ்டின் முடிச்சுட்டு வரேன். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொரில்லா கொஸ்ட்லாம் முடித்து ஒரு லெவல் 20 பேக் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரில்லா கிங்கோட கொஸ்ட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வாங்க அந்த கொரில்லா கிங்கை போய் டிஃபீட் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்ன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மினி பாஸ் மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இந்த கொரில்லா கிங் பற்றி. இங்கேருந்து ஐலாண்டை காணோம். அந்த ஐலாண்ட் இங்கே தானே அந்த ஐலாண்டு இருந்தது. கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இதை எடுத்துக்கலாம். காய்ஸ் இங்கே ஒரு ஐலாண்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அந்த ஐலாண்டை திடீர்னு காணாமல் போச்சு. அந்த ஐலாண்டு எங்கடா ப்ரோஸ்? ஒரு ஐலாண்டே காணோம். இருங்க அந்த ஐலாண்டை தேடலாம். இங்கே தான் இருக்குது. ஏன் எனக்கு திடீர்னு பாதி தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ வாங்க அந்த கொரில்லா கிங்கை போய் டிஃபீட் பண்ணலாம். வேறு பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் நான் சில ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் ஏற்று வச்சுங்க. ஸோ இந்த பிளேட் ஃப்ரூட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வச்சு அந்த கொரில்லா கிங் டிஃபீட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இருக்கிறான் பார்க்க மாதம் இருக்கான், பெருசாக இருக்காங்க. ஸோ நாங்கள் அடிக்கலாம். ஒரு மூவ் தான் இருக்குது இப்போதைக்கு நம்மகிட்ட. அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன். என்ன அடிக்க மாட்டேங்குது. நம்ம பக்கத்தில் நெருங்க விடக்கூடாது. இப்படியே இந்த பிளேட் ஃப்ரூட்டோட அட்டாக் நல்லா இருக்கு. இந்த அட்டாக்லாம் வச்சு பாவி எப்படி போட அப்படி போ. பக்கத்துலேயே வராதே கைஸ். பக்கத்தில் வரவே விடக்கூடாது கைஸ். நம்ம காலி முடிஞ்சு, நம்ம ஜோலி முடிஞ்சு. ஜஸ்ட்லேயே ஸ்லிப். வராதுரா, பக்கத்துலேயே வராதுரா, பக்கத்தில் கூட வராதுரா. டேய் அப்படியே தூரமாகவே இருடா. ஆச்சு ஒன்று பக்கத்துலேயே வர விடக்கூடாது. பக்கத்தில் வந்தால் போட்டுடுறான் நம்மளை.
நான் கீழே தட்டோம். ஐயோ கீழே தட்டிட்டான். ஐயோ காய்ஸ் டெஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சே. போச்சே. ஐயோ போச்சே. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் மனம் தளராமல் திரும்ப போய் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு கேமில் இதெல்லாம் சகதம் தான். ஸோ இந்த கொஸ்ட்டை முடிச்சா நல்லா நமக்கு லெவலப் வரும். டக்குன்னு போய் அவனை திரும்ப முடிச்சிடலாம். ஆனால் இப்போ நான் அட்டாக் பண்ணலாம் அப்படியே இருக்குமா இல்லை அவனுக்கு ரீஜென்ரேட் ஆகுமான்னு தெரில. ஸோ பார்க்கலாங்க, அங்கே போய் பார்க்கலாம். திரும்ப டெய்லாண்டு கொணமண்ணு இங்கே தான் இருக்கும். ஆனால் நமக்கு ரெண்டர் ஆக மாட்டேங்குது. இப்போ இப்படிலாம் நடக்குது ஏன்னு தெரில. ஸோ வாங்க பக்கத்தில் போனால் இருக்குது. ஐயோ நான் வேறு பிளாக்ஸ் பட் யூஸர் திரும்ப நாங்கள் வரைக்கும் நீந்தணும். ஐயோ உங்க மாதிரி சில்ட்ரன் விட்டுட்டானே. ஸோ இங்கே பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க நான் ஃபைட் பண்ணும்போது டூவில் வரலன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவனுக்கு ரீஜென்ரேட் ஆயிடுச்சா? எனக்கு ரீஜென்ரேட் ஆனால் வந்து தெரியுது. அப்படி எங்கே ஃபினிஷ் பண்ணாலும் அதே பொசிஷன்லாம். ஆமாம் எனக்கு ரீஜென்ரேட் ஆகிடுச்சு. போட்டாங்க நம்மள. இந்த டைம் நான் அவன் மேலே ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல. பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த டைம் நம்ம நம்மளை முடிச்சே தீரணுங்க. ரொம்ப கடுப்பேற்றிட்டான். இந்த பிளேட் ஃப்ரூட்டோட மொத்த பவர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி இவனை முடிச்சுக்கணும் கைஸ். இல்லாண்டிங்கடா வேறு இது பட்டம் போட்டிருக்கேன் இந்த ஐலாண்டில். அந்த ஐலாண்டு வேறு காணும். இந்த சவரத்துக்கு அந்த பக்கம் தாங்க இந்த ஐலாண்டு இருக்கும். இதோ இருக்குது ஐலாண்டு. சரி போய் அவனை போட்டுடலாம். போன டைம் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு, நமக்கு லேக் ஆயிடுச்சு லைட்டாக. இந்த டைம் அவனை கன்ஃபார்ம் போட்டுடலாம். ஆனால் அந்த பொசிஷன் மாற மாட்டேங்குது. ஆனால் வாடா படுது கைஸ், படுது. பக்கத்துலேயே அவனை வர விடக்கூடாது. லேக் ஆகுது. ஐயோ பரவாயில்ல கைஸ். பிளாக்ஸ் இந்த ஃப்ரூட்டை ஸ்டாட்ஸ் கொஞ்சம் பிளாக்ஸ் ஃபுட்டில் போட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா டேமேஜ் கொடுக்குது. இவன் அட்டாக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் பக்கத்தில் நம்ம விட மாட்டேங்கிறோம். எப்படியே அவனை அங்கேயே புஷ்ட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது நமக்கு. ரொம்ப நல்லது. அவன் அங்கேயே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த பிளேட் ஃப்ரூட் யூஸ் பண்ணும்போது கட்டி வச்சுருக்காங்களா நம்மளை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரில, லேட்டராக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இவனை முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த பிளேட் ஃப்ரூட் வந்து கிரைண்டிங்க்கு நல்லதா இல்லை வேறு எதாவது ஃப்ரூட்டு எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சால் அதான் ஃப்ரூட்டு வந்து கிஃப்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நீங்களாம் ப்ரோ பிளேயர்ஸ்னு தெரியும். நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நம்மளும் கூடிய விரைவில் ப்ரோ பிளேயர் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் பிளேயராவது மாறுவோம். ஸோ ஐயோ நான் மூவ் பண்ணேன். நல்ல வேலை மூவ் பண்ணேன். ஏன் மூவ் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஆனால் எப்படி மூவ் பண்ணிட்டேன். ஐயோ இவனை நான் முடிக்கணும். அவன் வேறு வந்துடுவானேன்னு திடீர்னு. இவனை முடிக்கிறதுக்குள்ள அந்த பிளேயர் வரலனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மூவ் யூஸ் பண்ணலாம். அந்த மூவ் யூஸ் பண்ணால் அவன் பக்கத்தில் போயிருந்தால் சோலி காலி. கடைசியில் கைஸ் அவனை எப்படியும் முடிச்சாச்சு. பயங்கரமாக லெவலப் ஆயிருக்கு நமக்கு. ஸோ ஆனால் மாஸ்ட்ரி அவ்வளோ கூடின மாதிரி தெரில. சரி விடுங்க. மொத்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ என்ன பண்ணுறது? ஸோ சில கொஸ்டின் வந்து இப்படியே பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐலாண்ட் போய் இன்னும் நிறைய கொஸ்டின்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. நமக்கு என் கூட விளையாடணுன்னா அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அங்கே வந்துலாம். ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பாய் கைஸ், டேக் கேர்.